ஆம்ஃபிட்டமைன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு போதை சப்ஸ்டன்ஸ், அதில் டவுட்டே கிடையாது. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸு ரொம்ப டேஞ்சரான விஷயம். டிசோசியேஷன் அப்படின்னா என்னென்னா, உங்களோட மைண்டை உங்கள் மைண்டாக இல்லாமல் வேற ஒரு மைண்டாக மாற்றிடும். இதுதான் வந்து அதோட வேலையே. இது நீ இல்லைடா அப்படின்னு ப்ரூவ் பண்ணி உன்னை வேற ஆளாக மாற்றும். நீ தாண்டா வந்துட்டு ராஜா, நீ தாண்டா சிஎம், போய் அட்ராவன அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிலீஃப் ஒன்று பண்ணுறது. பார்க்கறது வேறு மாதிரி தெரியும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கயிறு பாம்பு மாதிரி தெரியும். ஒரு அம்மாவே வந்துட்டு ஒரு அழகான பொண்ணாக தெரியும். அப்போ எவன் எத்தனை மர்டர் பண்ணுவான், எவன் எத்தனை ரேப் கேஸ் நடக்கும், யார் எவ்வளோ கொள்ளடிப்பா, எப்படி சூசைட் பண்ணிப்பான்ற கணக்கே தெரியாமல் போயிடும். தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து சொசைட்டியில் வந்து பேன் பண்ணணும். பேன் பண்ணல அப்படின்னா வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அடுத்த ஜென்ரேஷன் வந்து இருக்காது அப்படின்றது தான் வந்துட்டு உண்மையான விஷயம். இது ரொம்ப 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 ஆபத்து. ஓகேங்களா? பல ஊர்கள் அழிஞ்சிருக்கு, பல பேர் இறந்துருக்காங்க, பல பேரோட மென்டல் வந்து டோட்டலாக ஃபேமிலி பீஸே ஸ்பாயில் ஆகிருக்கு. அதனால் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட்டு எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் ஒன்று கூட கிடைக்கக்கூடாது. சோஷியலாக ஒரு மெசேஜ் சொல்கிறத பொறுத்து இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். இப்போ இந்த சிகரெட்டு, அப்புறம் இந்த கூல் லிப்பு, இன்னும் அதிகப்படியாக போனால் கஞ்சா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக இப்போ பிரேக்கிங் பேடுன்ற சீரீஸில் மெத்திலின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த போதைக்காக. அந்த விஷயம் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை உண்டுபடுத்தும்? ஆக்சுவலாக போதைக்காக வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஆம்ஃபிட்டமைன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு போதை சப்ஸ்டன்ஸ், அதில் டவுட்டே கிடையாது. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸு ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதில் வந்து எப்படின்னா, இந்த சிகரெட்டு இப்போ எக்ஸாம்பிள் நிறைய லேயராக பிரிக்கலாம் அடிக்ஷனை. இப்போ லோவஸ்ட் லேயரில் காஃபியே ஒரு அடிக்ஷன். காஃபிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் வைக்கலாம். சில பேர்லலாம் வரும், இந்த மாடு கொம்பு போட்டு எனர்ஜி ட்ரிங்க்ஸு, ஹை கேஃபினேட்டடு, இதெல்லாம் ஒரு ரேல் வைக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஆல்கஹாலு, இந்த சிகரெட்டு, பீடி எல்லாம் ஒரு ரோலை வைக்கலாம். அதுக்கும் இன்னும் டேஞ்சர் அப்படின்னு போனீங்கன்னா வந்துட்டு இந்த காஞ்சாவை வைக்கலாம். காஞ்சாவுக்கும் மேலே ஒரு லேயர் போனீங்கன்னா தான் வந்து நீங்கள் இந்த மெட்டாம்ஃபிட்டமைனை வைக்க முடியும். ஸோ மெட்டாம்ஃபிட்டமைன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ அண்ட் ஹலுசினோஜன் அப்படின்றது என்ன அப்படின்னா, கான்செப்ட் என்னென்னா டிசோசியேஷன் அப்படின்னா என்னென்னா, உங்களோட மைண்டை உங்கள் மைண்டாக இல்லாமல் வேற ஒரு மைண்டாக மாற்றிடும். இதுதான் வந்து அதோட வேலையே. இது நீ இல்லைடா அப்படின்னு ப்ரூவ் பண்ணி உன்னை வேற ஆளாக மாற்றும். ஓகேங்களா? ஸோ அது எடுக்கிற ஆயுதம் 3. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டெல்யூஷன், இன்னொன்று இல்யூஷன், இன்னொன்று ஹாலுசினேஷன். டெல்யூஷன்ன்றது என்னென்னா வந்து ஃபால்ஸ் பிலீஃப் பண்ண வைக்கும். இப்போ எக்ஸாம்பிள், ஃபால்ஸ் பிலீஃப்னால் வந்துட்டு நீ தாண்டா வந்துட்டு ராஜா, நீ தாண்டா சிஎம், போய் அட்ராவன அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிலீஃப் ஒன்று பண்ண வைக்கும். அது டெல்யூஷன். அப்புறம் வந்து இல்யூஷன்ன்றது என்னென்னா, பார்க்கறது வேறு மாதிரி தெரியும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கயிறு பாம்பு மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கூந்தல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வேறு மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தவறுகள் நடக்கிறது. ஒரு அம்மாவே வந்துட்டு ஒரு அழகான பொண்ணாக தெரியும். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படலாம். ஹலுசினேஷன்ஸ், ஓகேங்களா? டெல்யூஷன், ஹலுசினேஷன் என்னென்னா, இப்போ இல்லாத விஷயம் உங்ககிட்ட வந்து பேசுகிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் 3 படத்தில் ஒரு பொண்ணு வந்து தனுஷ் சார் காதில் பேசிட்டு போவோம், சங்கு ஊதிட்டு போவோம். இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட யாரோ வந்து பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை பேசுகிறத நீங்கள் ரியல் நினச்சி அவங்களோடவே பேசிக்கிட்டு இருப்பீங்க. பேசிட்டு அது சொல்கிறது தான் கேட்பீங்க. அது சொல்ல மாடியிலேருந்து முஞ்சா குடிடா பார்ப்போம், ஆம்பளை தானே நீ, இந்த குதிக்கிறேன்ட்டு நீங்கள் அது கூட பேசிகிட்டே குச்சி விட்றீங்க. அதோட ஆள் அவுட்டு தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த டெல்யூஷன், இல்யூஷன், ஹலுசினேஷன் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடியது தான் இந்த மெட்டாம்ஃபிட்டமைன்ஸ் மாதிரி குரூப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹலுசினோஜன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வருது. ரொம்ப ஆபத்தான விஷயம். தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து சொசைட்டியில் வந்து பேன் பண்ணணும். பேன் பண்ணல அப்படின்னா வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அடுத்த ஜென்ரேஷன் வந்து இருக்காது அப்படின்றது தான் வந்துட்டு உண்மையான விஷயம். இது ரொம்ப 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 ஆபத்து. ஓகேங்களா? பல ஊர்கள் அழிஞ்சிருக்கு, பல பேர் இறந்துருக்காங்க, பல பேரோட மென்டல் வந்து டோட்டலாக ஃபேமிலி பீஸே ஸ்பாயில் ஆகிருக்கு. அதனால் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட்டு எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் ஒன்று கூட கிடைக்கக்கூடாது. இது கிடைக்குது அப்படின்னா கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல், இல்லைனா கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணாமல், ஃப்ரீயாக இல்லாமல் அதெல்லாம் கிடைக்காது. அதனால் தயவு செஞ்சு இதை பேன் பண்ணணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அஸ் அ டாக்டராக வந்து மிக வருத்தம் வந்து இருக்குது. சிகரெட் லெவல் வரைக்கும் ஓகே, வேறு வழி இல்லை, அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போகிறது வந்து மிக ஆபத்தை வந்து விளைவிக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நாட் அன் அடிக்ஷன், இதெல்லாம் ஹலுசினோஜன். நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை வந்து உண்டாக்கும் ஒருத்தருக்கு. அப்போ எவன் எத்தனை மர்டர் பண்ணுவான், எவன் எத்தனை ரேப் கேஸ் நடக்கும், யார் எவ்வளோ கொள்ளடிப்பா, எப்படி சூசைட் பண்ணிப்பான்ற கணக்கே தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாதுன்னா அப்போ இதை நிறுத்தணும். இந்த லாப நோக்கத்துக்கு பண்ணோம்னா இந்த விஷயங்கள் ஏற்படும். அதனால் தயவு செஞ்சு அதுக்கு வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே சார், இப்போ நம்ம இந்த ஏடிஹெச்டி மாதிரி ஓசிடின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து டிசார்டர்னு எடுத்துக்கலாமா, இல்லை அது ஒரு நோயின்னு எடுத்துக்கலாமா? இப்போ எப்படின்னா, ஒரு விஷயம் எனக்கு வந்து இது க்ளீனாகவே இருக்கணும், இல்லை என்னோடய பிளேஸ் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு பண்ணுறது காமன் தான். ஆனால் அதையே வந்து ஒரு ரிப்பிட்டேஷனாக பண்ணுறது,
ஒரு ஒரு பொருள் சின்னதாக நவுந்தா இருந்தால் கூட அவங்க டிஸ்டர்ப் ஆகிறதுலாம் இருக்குல்ல, இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? ஓசிடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திருப்பி சைக்காட்ரிக் கண்டிஷன் மாதிரி கிடையாது, ஓகேங்களா? அதாவது ஒரு மன நோய் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. இது ஒரு மைல்டு ஃபார்ம் ஆஃப் டிஸார்டர் தான், ஆப்சசிவ் கம்பல்ஷன் டிஸார்டர்னு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க, ரொம்ப அவங்க வேலையை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல பேனாக இருக்கணும்னா இந்த இடத்துல தான் பேனாக இருக்கணும். ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா போர் தொழில்னு ஒரு படம் இப்போ வந்திருந்தது. அதில் வந்து சரத்பாபு சாரோட கேரக்டர் அவர் வில்லனா சித்தரிப்பாங்க. அப்போ ஒரு சின்ன காஃபி கப் இப்படி தான் வைக்கணும்னு அவர் வைப்பார், இந்த இடத்துல இதான் இருக்கணும்னு வைப்பார். இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவார். சரத்குமார் சார் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ இதெல்லாம் தான் ஓசிடியோட கேரக்டர்ஸு. ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு வாட்டி ரூம் பூட்டிட்டு போகிறாங்கன்னா திருப்பி 100 வாட்டி வந்து செக் பண்ணுவாங்க, ரூம் பூட்டிட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா இல்லைனா அவங்களோட மைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இதுதான் வந்து ஓசிடி. ஸோ இது ப்ராப்ளம் வந்து மற்றவங்களுக்குன்றதை தாண்டி அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம், ப்ளஸ் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஓசிடி இருக்குன்னா 100 வாட்டி போய் நான் டோரை பார்க்கணும்னா இவன் கடியாயிருவோம். இதே மாதிரி தான் வைஸ் வர்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஓசிடியோட பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும். அதர் தேன் தட் வந்து ஓசிடி வந்து பெரிய ஒரு இஷ்யூ இல்லை. கண்டிப்பான அதுக்கு மருந்துகள் நம்ம வந்து கொடுப்பாங்க, அதில் டவுட் கிடையாது. ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயம் தான், நெக்லெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஓசிடி ரொம்ப ட்ரீட் பண்ணாமல் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க டிப்ரெஷனுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓசிடி இருக்குது அப்படின்னா ஏர்லியராகவே நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் இவங்களால சொசைட்டிக்கு த்ரெட் இல்லைன்னு சொல்ல வரேன். எப்படி இந்த போதைப் பொருட்கள் மாதிரியோ இல்லைன்னா டிப்ரெஷன், மர்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லாமல் சொசைட்டிக்கு த்ரெட் இல்லை. ஆனால் அவங்க மனசு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போக போக டிப்ரெஷனுக்கு போக வாய்ப்பு இருக்குன்றதுனால ஓசிடியை வந்து கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக வந்து ட்ரீட் பண்ணுன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. சரி சார், ஃபைனலாக எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார். இந்த ஸ்மார்ட் வாட்ச்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராரெட் லைட்டுன்றது ஒன்று இருக்கும். அது வந்து ஹியூமனோட ஸ்கின்னையோ இல்லை ஹியூமனோட உடம்பையோ எந்த அளவுக்கு அது பாதிக்கும்? அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்தளவுக்கு வந்து பெரிய பாதிப்பு வந்து இல்லை சார். ஏன்னா இன்ஃப்ராரெட் வந்து நிறைய விஷயத்துக்கு நாங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்கும் கொரோனா டைமில் பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, அவங்க ஆக்சிஜன் சீராக தான் இருக்கான்னு சொல்கிறது கையில் ஒரு டிவைஸ் இருக்கும், அதை எடுத்து இப்படி மாட்டிட்டு எவ்வளோ இருக்குது. அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வேலை செய்கிறதே பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் டெக்னாலஜினால தான், ஓகேங்களா? பீர் லேம்பெட்ஸ்லாம் மூலிமா இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி வேலை செய்யுது. அதே மாதிரி வந்து இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும். அதாவது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தெர்மாமீட்டர் வாயில் விடுவாங்க, இல்லைனா வந்து இந்த இடத்துல இடுக்கில் வைப்பாங்க, குழந்தைங்கன்னா பின்னாடி கூட விடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தெர்மாமீட்டர் வந்து டேரெக்டாக வந்துட்டு இப்படி எடுத்து உங்கள் மூஞ்சில் அப்படி அடிக்கிறாங்க, காதில் அடிக்கிறாங்க, டேரெக்டாக இன்ஃப்ராரெட் ரேஸில் வந்து போயிட்டு பட்டு உங்களுக்கு டெம்பரேச்சர். ஸோ இட்ஸ் அன் இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர். அதே மாதிரி நீங்கள் ஏர்போர்ட்ஸ்லாம் வரீங்க அப்படின்னும் போது வந்துட்டு யார் யாருக்கு ஜுரம் இருக்குன்றது இன்ஃப்ராரெட் ரேஸ் மூலியமாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு பேசஞ்சருக்கும் வந்து தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ண மாட்டீங்க. நம்ம நினைப்போம் நம்மளுக்கு ஜுரம் இருக்குது, யாரும் சொல்லாமல் வந்துட்டு இருக்கோன்ட்டு. ஆனால் அந்த இன்ஃப்ராரெட் மானிட்டரில் அழகாக காமிக்கும், இவன்லாம் தூக்குன்ட்டு. ஸோ இன்ஃப்ராரெட்டுக்கு இவ்வளோ ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸ்கேன் போகிறோம், நம்மளை செக் பண்ணுறாங்க, ஸ்கேன்ஸ் எல்லாமே இன்ஃப்ராரெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் இவ்வளோ இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது அதில் வந்து ஒரு கேன்சர் பொட்டன்ஷியலோ இல்லைனா அதனால் வந்து இந்த பொட்டன்ஷியலோ இருக்குன்னா இதெல்லாம் அப்ரூவே பண்ண முடியாது. இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கும். அதனால் இது எல்லாத்துலையும் யூஸ் பண்ணும்போது ஸ்மார்ட் வாட்சை வந்து மட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்கின் கேன்சர் கொண்டு வந்துடுற வாதம் கரெக்டாக இருக்காது. பட் ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா எந்த விஷயமா இருந்தாலும் ஓவர் யூசேஜ் பண்ணால் அதில் ஒரு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் வந்து முந்திரி ஆப்ரிகாட்லாம் பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு. அதுக்குன்னு டெய்லி நீங்கள் 1 கிலோ சாப்பிட்டு பாருங்கள், என்ன ஆவீங்கன்னு உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே அந்த லிமிட்டில் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இன்ஃப்ராரெட்டும் வந்துட்டு ஸ்மார்ட் வாட்ச் வெளியே போகிறோம் 1 மணி நேரம் கட்டிட்டு வரோன்றதுக்கும் 24 மணி நேரம் அதோட தான் இருப்பேன், அதோட தான் குளிப்பேன், எல்லாமே அதோட தான் பண்ணிகிட்டு இருப்பேன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்தந்த இடத்துல அந்தந்த டைமில் வச்சு யூஸ் பண்ணி முடிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஓகே சார், லாஸ்ட்டாக இது முடிச்சிடுறேன் இப்போயே. ஏன்னா கொரோனா நீங்கள் சொன்னீங்க, இந்த கேள்வியை தவிர்க்க முடியல. இந்த கோவிஷீல்டு, கோவேக்சின், ஆமாம், இந்த ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது சார். இதுக்கு என்னதான் முடிவு? அது கோஷீல்டு போட்டவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்ட்டு அந்த கம்பெனியை ஒத்துக்கிட்டாங்கன்ட்டு ஒரு நியூஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அது ரொம்ப வைரலாக ஆச்சு. ஒரு டாக்டராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் அந்த நியூஸ்? நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, ஓகேங்களா? இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஒரு நியூஸ் ஒன்று படித்து அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. கோவேக்சின் ஆமான்றாங்களாம், எங்களுக்கு தான் வரும்ட்டாங்க. அப்புறம் என்ன இருக்குது? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா கோவிஷீல்டாக இருக்கட்டும், கோவேக்சினாக இருக்கட்டும், அந்த சைடு எஃபெக்ட் பேர் டிடிபி, த்ராம்பாட்டிக் த்ராம்போசைட்டோபெனிக் பர்பியூரா, த்ராம்பாட்டிக் த்ராம்போசைட்டோபெனிக் சிண்ட்ரோம். அப்படின்னா என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பிளேட்லெட்னு சொல்கிற அணுக்கள்லாம் வந்து ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆகுது, இன்னொரு இடத்துல வந்து குறையுது. அந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகிற இடத்துல ரத்த கட்டி ஏற்படுது. இது எவ்வளோ சொல்கிறான் இன்சிடென்ட்ஸ்னு பாருங்கள், 0.0002%. அதாவது 100 பேரில் ஒருத்தருக்கு இருந்தால் 1%, 200 பேரில் ஒருத்தருக்கு, புரியுதா நான் சொல்கிறது? 1000 பேரில் ஒருத்தருக்கு இருந்தால் வந்து 0.1, 10,000 பேரில் ஒருத்தர் இருந்தால் 0.01, 1,00,000 பேரில் ஒருத்தர்
புரியுதா நான் சொல்கிறது? அவள் 1,00,000 பேரில் ஒருத்தர் 2 பேருக்கு வர்றது தான் இதோட இன்சிடென்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ரத்தக்கட்டை சொல்கிறேன். ஓகே, இந்த ரத்தக்கட்டு 0.002 வந்து நீங்கள் வந்து 1,00,000 பேரில் ஒருத்தர் 2 பேருக்கு சொல்கிறீங்களே, அந்த டைமில் வந்து இந்த கொரோனா வேக்சின் இல்லை போடலை அப்படின்னு இருந்ததுன்னா இந்த பீட்டா வேவ் வந்தது, உங்களுக்கு தெரியும் டெல்டா வேவ் வந்தது. இந்த டைம் அப்போது ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் பெட்டு கிடையாது, எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபுல்லு, ஆம்புலன்ஸ் எல்லாம் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க. எத்தனை உயிர் போச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. அதோட ஒரு 2-3 மாதம் கேப்க்கு அப்புறம் அடுத்த ஒரு வேவ் வந்து, அந்த வேவ் பேர் ஆமிக்ரான் வேரியண்ட் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்த டெல்டா வேவ், உயிர் ஏற்படுத்தின டெல்டா வேவோட 10 மடங்கு இன்னும் வீரியம், நிறைய சேஞ்சஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ உருற போதோ தெரியல அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஆமிக்ரான் வைரஸ் வந்து ஒரு பெரிய ஃப்ளாப் ஆச்சு. ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்னா, பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸே ஆகலை, நிறைய பேர் வந்து உயிர் வந்து பார்த்திங்கன்னா போகலை, நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்லே சேரலை, வென்டிலேட்டர்லேயே சேரலை. என்ன சார் நடந்தது? இதுக்கும் 10 மடங்கு அது அதிகம் வீரியமாச்சுன்னு பார்த்தா, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரே ஒரு கதாநாயகன் தான் இருந்தான். அந்த கதாநாயகன் யாருன்னா தடுப்பூசி. இந்தியா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டோஸ் போட்டு முடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு டோஸ் போட்டு முடித்த கொஞ்ச நாள்லேயே திருப்பி அந்த ஆமிக்ரானால ஒன்றும் பண்ண முடியல. யோசிச்சு பாருங்கள், இந்த தடுப்பூசியை நீங்கள் போடலை சார், ஆமிக்ரான் வருது, இன்னும் எத்தனை லட்சம் பேர் செத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தடுப்பூசின்றது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா தடுப்பூசியை பற்றி தவறான கருத்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு தடுப்பூசி போடுறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. அப்படி முன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ஜாலி, அதோட ஆட்டம் அதிகமாக இருக்கும். முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வீட்லேயும் கூணுன்னு சொல்லி ஒருத்தவங்களை வந்து நம்ம கேலி பண்ணுவோம். என்னடா நொண்டியா நீ, ஓ கூனா நீ அப்படின்வோம். அதான் அந்த நோய் பேர் தான் போலியோவில் வந்து கை கால் வராமல் வந்து போயின்னு இருப்பாங்க. பல லேடிஸுங்க அதுக்காக கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, பல ஜென்ஸுங்க கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. நொண்டியெல்லாம் அவன் கட்டிப்பான்ட்டு. இப்போ இருக்கிற நாளில் யாராவது ஒருத்தர் நொண்டி கூணுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? அந்த போலியோ வைரஸை காலி பண்ணியிருக்கோம். எப்படி? பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன். ஒருத்தவங்களுக்கும் போலியோ தடுப்பூசி போட்டிருக்கோம், ஒருத்தவங்களுக்கும் போலியோ சொட்டு மருந்து போட்டு இந்த போலியோ ஃபுல்லாக எராடிகேட் பண்ணியிருக்கோம். தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா வண்டாரியா யானைக்கால் தாத்தா, வண்டாரியா யானைக்கால் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி யானைக்கால் பார்க்க முடியுதா? ஃபைலேரியாசிஸ் பார்க்க முடியல. ஏன்? தடுப்பூசி ஏகப்பட்ட பேரை காப்பாற்றிருக்கு. அதனால் தயவு செஞ்சு தடுப்பூசி பற்றி தவறாக சொல்ல வேணாம். இந்த கொரோனானால, இந்த தடுப்பூசினால தான் உங்களுக்கு ரத்தக்கட்டு ஏற்படுது 0.002%. அந்த மக்களுக்கு சொல்ல இன்னும் 2 விஷயம் சொல்கிறேன். டைரெக்டாக கொரோனா வைரஸ்னாலே ரத்தக்கட்டு வரதுக்கு சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 விழுக்காடு, அதாவது 100ல் 4 பேருக்கு ரத்தக்கட்டு வரும். ஆனால் இதில் எங்க 1,00,000 பேரில் 2 பேர். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அடிக்கிறீங்களே தம்மு, நீங்கள் அடிக்கிறீங்களே சரக்கு, நீங்கள் தூங்குறதுல ஸ்ட்ரெஸ்ஸில், இதனால் ரத்தக்கட்டு வரதுக்கு சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100ல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து 10%க்கு மேலே. நீங்கள் வந்து கர்ப்பப்பையில் வந்து எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும் இன்ஃபர்டிலிட்டிக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா, ஓசிபி பில்ஸு ஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாம் போடுறீங்களா, இதனால் ரத்தக்கட்டு வரதுக்கு சான்ஸ் வந்து 10 விழுக்காட்டுக்கு மேலே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணுற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, நீங்கள் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு, நீங்கள் பண்ணுற சாப்பாடு, பர்கரு, பீஸா, அப்புறம் சிகரெட்டு, ஆல்கஹாலு, இவ்வளோ விஷயத்தினால வரக்கூடிய ரத்தக்கட்டு வந்து எவ்வளோ விழுக்காடு இருக்குது. இந்த கோவிட்னால டைரெக்டாக வரக்கூடியது கூட 4% இருக்குது. அதோட அடியில் பாதாளத்தில் இருக்கிற 0.002% தான் ஐயோ ரத்த கொட்டு வந்துருச்சு நீங்கள் குதிச்சிங்கன்னா ஜாலியாக குதிச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதில் பாதிக்கப்பட போகிறது திருப்பி உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அதை நான் சொல்கிறேன், இப்போ போட்டோம், அடுத்து பறவை காய்ச்சல் ஏதாவது ஒன்று வரும், யாருக்கு தெரியும், 2 வருஷம் அப்புறம் வருமா, 10 வருஷம் அப்புறம் வர. அன்னைக்கு யாரும் தடுப்பூசி போட முன் வரல அப்படின்னா வந்துட்டு அது சொசைட்டிக்கு ஒரு த்ரெட்டாக அமைஞ்சிரும். அதனால் வந்து தயவுசெய்து தடுப்பூசி பற்றி தவறாக ஒரு கருத்து பரப்ப வேணாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் டெஸ்டிங் அண்ட் ட்ரையல், phase 1, phase 2, phase 3, phase 4 முடிச்சு தான் வெளியே விடுவாங்க. ஒரு 100 பேருக்கு போடுறாங்க, 100 பேரும் செத்துடுறாங்க அந்த தடுப்பூசினால தான், எவனாவது அதை வெளியே விடுவானா? என்னங்க நீங்கள் இத்தனை ட்ரையல்ஸ் முடிஞ்சு தானே ஒரு விஷயமும் வெளியே வரும். அதனால் வந்துட்டு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். அந்த மருந்துனால ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அந்த மருந்து அப்ரூவல்டாக வெளியே வருமே தவிர இல்லைனா எதுவுமே வெளியே வராது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த வேக்சினுக்கு மட்டும் இந்த சைடு எஃபெக்ட் இல்லை, எல்லா வேக்சினுக்கும் இந்த மாதிரி டிடிபி, ரேஷஸ், ஜுரம் இதெல்லாம் வந்து வரதான் செய்யும். போலியோக்கும் இருக்குது, ரோட்டா வைரஸ்க்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால் இது வந்து நம்ம வந்து பெரிய விஷயமா தயவு செஞ்சு வந்து எடுத்துக்காமல் கொஞ்சம் வந்து சாதுரியமாக நம்ம யோசிக்கணும் அப்படின்றது தான் வந்து மக்களுக்கு நம்ம கொடுக்குற விமர்சனமாக இருக்குது. இவ்வளோ நேரம் என்னோட கேள்வி எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.